மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. ஓசூர்ல இருக்கக்கூடிய அந்த கேலவரப்பள்ளி டேம் வந்துட்டு ரொம்பவே பொல்யூட் ஆயிருக்கு. தண்ணியில வெள்ளை கலர்ல சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியுது. ஃபோம், அதாவது நுரை வந்துட்டு இருக்கு. கெமிக்கலால தான், அந்த ரசாயன கழிவுனால அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்களே. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய ஒரு டேம் நல்லா தெரியும். நானும் அந்த பக்கம் நாம் பல தடவை போயிருக்கிறோம் ஓசூருக்கு. அது பெரிய டேம். அது விவசாயிகள் ஃபுல்லாகவே அதுதான் நம்பியிருக்கிறாங்க. அவ்வளோ நல்லா மாலை நேரங்களில் நல்லாயிருக்கும். இப்போ கெமிக்கல் மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு தெரியும், ஓசூரில் நிறைய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது உங்களுக்கு. குறிப்பாக கர்நாடகா. அதுதான் உடனே நம்ம அப்படி போயிட முடியாது. ஓசூர்லேயும் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குமா. நம்ம அப்படி உங்களுக்கு கிருஷ்ணகிரின்றது பார்டர். நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்தும் வந்திருக்கலாம். ஓசூர்லேயே நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. அது கெமிக்கல் எப்படி எதன் வழியாக வந்தது. எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கம்பெனியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கான பிளான்ட் தனியாக இருக்கும். அதாவது கட்டினா அந்த திருச்சி அதாவது கட்டினா அபாயகரமான அந்த கழிவுகளை பார்த்தீங்கன்னா அதை முறிக்கிறது, அதை ரெக்டிஃபை பண்ணுறது. அது கட்டினா அது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. சுத்திகரித்து அந்த தண்ணியை வெளியேற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. சுத்திகரிக்காமல் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது மின்சார பழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று சூழ்நிலை இருந்து அந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் நிறைய சேர்ந்து ஸ்லட்ஜோடு சேர்ந்து அதை சேரும் சகதியமாக இருக்கும் கெமிக்கல். அதோடு சேர்ந்து அது இப்போதைக்கு டெம்பரரியாக எங்கேயாவது ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா பிளான்ட் ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம். அந்த ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அந்த பிளான்ட் கெட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ அதை சுத்திகரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவான், தற்காலிகமாக எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டுருங்க. எங்கேயாவது ஆனால் அபாயகரமான இடத்துல எங்கேயாவது விட்டிங்கன்னா சிக்கலாயிரும். அப்போ பொதுமக்களுடைய இல்லாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு வனப்பகுதியில் அங்கே ஒன்று அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா விலங்குகள் எல்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த லாரி மூலமாக ஃபேக்ட்ரியில் ஏற்றி அதை கொண்டு விடும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கொண்டு போய் இறக்கி விடும்போது ஒரு லாரி ஃபுல்லாக தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்னிச்சையாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓடையில் இடையில கலந்து கூட, ஏன்னா பல ஓடைகள் கலந்து வர்றது தானமா இது இந்த நதி. அப்போது எங்கேயாவது ஓடையில் இடையில அப்படியே கூட அப்படி மிக்ஸ் ஆகிருக்கு வாய்ப்பு. பிளான் பண்ணி கொண்டு இந்த தண்ணியோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா தெரியும் கொண்டு விடுறவங்களுக்கு நல்லா தெரியும் இது கெமிக்கல், இதனால பாதிப்பு. இந்த நுரை அதிகமாக வந்ததுனாலே உங்களுக்கு அதுவும் அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப வெள்ளை நிறத்தில் அது இயல்பாக வரும் இல்லையா, தண்ணி ஓட்டத்தில் வரும் இல்லையா, நுரை வரும் இல்லை, அது ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது என்டையரா ஃபுல்லாகவே பார்த்தா அந்த நுரையை பார்க்கும்போது தெரியுது கெமிக்கல் தான் மிக்ஸ் ஆகிருக்குன்றது தெரியுது. இது சுற்றுச்சூழல் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இனிமேல் தான் தெரிய வரும் எங்கேருந்து இதுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்றத. இனிமேல் சுற்றுச்சூழல் துறையில் கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பாக. ஏன் கர்நாடகா அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன் அப்படின்னா சார், இந்த ரிவர், அதாவது இந்த நதி தென்பெண்ணை நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நதி ஒரிஜினேட் ஆகுறது நந்தி. அதுதான் அது நமக்கு தெரியணும்ல. இனிமேல் விசாரணையில் தெரிய வரும் எந்த பாயிண்ட்ல கொட்டினாங்கன்னு தெரியணும்ல. நதி உருவாது கரெக்ட் நீங்கள் சொல்லுது. ஆனாலும் இது எந்த பாயிண்ட்ல இந்த கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்குன்றதை பார்க்குறோம்ல. அது கர்நாடகாவில் தான் மிக்ஸ் ஆகுதா அங்கே இருக்கிற. ஏன்னா ஓசூர் அந்த பார்டர் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் போனால் கூட தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி ஏரியா தான் கம்ப்ளீட்டாக. அது அப் டு நீங்கள் கர்நாடகா முழுவதுமே லிங்க் ஆகும் அப்படியே. இங்கே ஏன் இன்னும் சொல்ல, தருமபுரியில் இருக்க பல பேர் போயிட்டு அங்கே போய் பெங்களூரில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. வீடு இங்கே இருக்கும், ஆனால் ஓசூரில் இருக்கும் வீடு, ஆனால் பெங்களூரில் போய் வேலை செஞ்சுட்டு. ஸோ அதனால் ஃபேக்ட்ரி மிக்ஸ், அதான் சொன்னேன், எங்கேன்ற எந்த பாயிண்ட்லேருந்து அது மிக்ஸ் ஆக தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசிட முடியாதுல்ல. உள்ளபடியே ஓசூரில் இருக்கிற ஃபேக்ட்ரிலேருந்து வந்ததா அல்லது பார்த்தோன்னா கர்நாடகாவிலேருந்து வந்ததா எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மனிதருடைய அலட்சியம், ஏதோ ஒரு நிர்வாகத்தோட அலட்சியம், அதுதான் இந்த சம்பவத்துக்கு காரணம். நம்ம என்ன நினைக்கணும், நல்ல வேளை மனிதர்கள் யாரும் சாகலை, ஆடு மாடுகள் எதுவும் சாகலை, மீன்கள் இறந்து போயிருக்கு. அதுதான் வருத்தமான விஷயம். அந்த மீன்கள் நம்மளை காப்பாற்றிருக்குன்னு சொல்லணும். சார் பார்த்தீங்கன்னா டெல்லியோட தமிழ்நாடு பிரதிநிதி வெங்கட் நாராயண் அவர்கள் ஒரு கன்னடா, அதாவது ஒரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் எலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த இஷ்யூஸ்லாம் தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஜனநாயகனோட ப்ரொடியூசர். ஸோ இப்போ அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா இருப்பாரா, இல்ல பிகாஸ் அவர் கொஞ்சம் கர்நாடகாவோட கனெக்டடா இருக்கறனால இத பத்தி பேச மாட்டாரா? எப்பவுமே இந்த அரசு துறையில சென்சிட்டிவ் போஸ்ட்லாம் இருக்கு. ஒரு அரசுல பாத்தீங்கன்னா
2 வகையான போஸ்ட் இருக்குது. சென்சிட்டிவ் போஸ்ட், சென்சிட்டிவ் அல்லாத போஸ்ட்னு இருக்குது. இது போன்ற பதவியெல்லாம் வந்து சென்சிட்டிவான போஸ்ட் இது. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடியவர் தான் இந்த டெல்லி பிரதிநிதின்றது, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதி. ஸோ இவங்க வந்து ஒரு பிரிட்ஜாக இருப்பாங்க. இங்கே என்ன தகவலாக தான் தமிழ்நாடு சம்மந்தமான தகவல்கள் அத்தனையும் வந்து மத்திய அரசுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறதுன்றது வந்து ரூட் அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவர் வந்து தமிழரே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லையா. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இவர் வந்து ஒரு முக்கியமான வந்து விஷயங்களில் வந்து ஒரு 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை வருதுங்க, அப்போ இவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், அரசோட ஸ்டாண்ட் இவர் எடுப்பாரா அல்லது தன்னிச்சையாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எந்த பிரதிநிதி வந்தாலும் தன்னிச்சையெல்லாம் வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அரசோட ஸ்டாண்டு தான் அவங்க வந்து அங்கே வந்து முன்மொழிய முடியும், வழிமொழிய முடியும். அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் இவங்க வந்து ஒரு ஒரு சர்வெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தமிழர் கிடையாது, அவர் வந்து கர்நாடகா சார்ந்தவர். நீங்கள் சொல்கிறீங்க அவர் கர்நாடகா தான் பூர்வீகம், ஆனால் அவர் வந்து கர்நாடகார் கிடையாது, அவர் வந்து தெலுங்குன்னு சொல்லி நிர்மல்குமார் அமைச்சர் சொல்கிறாரு. ஆக எப்படி இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. ஆனால் இங்கே வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவை வந்து அவர் எடுக்க முடியாது, தமிழ்நாட்டோட முடிவை தான் அவர் சொல்லணும். இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு பதவியில் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்துக்குரிய நபர்கள், அதாவது என்னென்னு கேட்டால் மக்கள் நம்பிக்கை பெறாத மனிதர், இப்படி கூட எடுத்துங்க. சந்தேகம்னு சொன்னால் தப்பாயிரும், நம்பிக்கை இப்போ முட்டாள்னு சொன்னால் தப்பு, அறிவில்லாத சொன்னால் நல்லது, சரியான வார்த்தை, நாகரிகமான வார்த்தை. அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்துக்குரிய நபர் சொல்கிறத விட என்ன கேட்டால் மக்கள் நம்பிக்கை பெற்ற நபர். கர்நாடகா சிஎமோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரிலாம் பேசலாம். அதெல்லாம் இருமாமா, அப்படி பார்த்தா நம்ம வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது. க்ளோஸ் ஃப்ரெண்டு அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இந்த ஸ்டேட்டில் அவருடைய வாழ்வாதாரம் கிடையாது, கர்நாடகாவில் வாழ்வாதாரம். சரி, பூர்வீகம் எங்கே இருக்குது, அவருக்கு ஆந்திராவில் இருக்குது. அவரை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாடோட பிரதிநிதி சொல்லி போடுறது சரியான்னு சொல்லி சீமான் கேட்குறாருல்ல, அது சீமான் அவர்கள் தான் முதல்ல எதிர்க்கிறாரு. சரிங்களா? அப்போ வந்து அது நியாயமான கேள்வி, சீமான் கேள்வி நியாயமான கேள்வி, என்னுடைய கேள்வி அதுதான். இந்த இடத்துல நீங்கள் வந்து, ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்படிலாம் பார்த்து போஸ்ட் பண்ண முடியாது. அது நியாயமானது கிடையாது. இவருக்கு அவர் ஃப்ரெண்டாக இருக்கா, அவர் ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியுமா? இங்கே பல பேருக்கு பல ஃப்ரெண்டு இருக்கிறாங்கம்மா. கட்சி நிலைப்பாடு ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்களோட நிலைப்பாடு. ஆனால் நமக்கு நட்புன்ற நிலைப்பாடு அது வேறு. சராசரியாக எல்லார்ட்டையும் நம்ம நட்பு பாராட்டலாம், ஆனால் அவங்க ஐடியாலஜியில் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க, நம்ம வேறு இடத்துல நிற்போம். அதில் நம்ம முதல் தெளிவாக இருக்கணும். ஐயோ நம்ம நட்பு கொண்டுட்டோம், அதனால் அந்த ஐடியாலஜி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க ஐடியாலஜி வேறு, நம்ம ஐடியாலஜி வேறு. ஆனால் நட்புன்றது வந்து அந்த ஐடியாலஜியெல்லாம் கடந்தது தான் நட்பு. சார், இப்போ வந்துட்டு இந்த கரூர் மக்களை போய் சிஎம் அவர்கள் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் தானே கிரியேட் ஆகும். இப்போ இவர் சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்புலாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன மக்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் கொடுத்தா அந்த உயிருக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி அட்லீஸ்ட் வேலையாவது அவங்களுக்கு கொடுக்குறாங்கும் போது அது பாசிட்டிவா விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருக்குமா இல்லை நெகட்டிவா இருக்குமா? இது நீங்க இல்லைம்மா, ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ காலம் போய் வந்து அங்கே ஸ்பாட்டில் போய் சந்திச்சிருக்கணும், அது சந்திக்கலை. இவ போய் சந்திக்கிறாரு. எப்படி இருந்தாலும் இழப்பு தான். அது இறந்தவங்களை எடுத்துக்கிறத பொறுத்து தான் நம்ம இருக்குது. நம்ம பார்வையில் அது மிகப்பெரிய இழப்பு தான், ஈடு செய்ய முடியாத இழப்பு, நடந்திருக்கக்கூடாத சம்பவம். நான் அதை அப்படியே தான் பார்க்குறேன். இவங்க போய் இந்த பணம் கொடுக்கறது, இந்த போய் இந்த ஆறுதல் சொல்கிறது, இது எதுவுமே ஆறுதல் சொல்லணும் தான், ஆனால் அது ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கணும். அந்த நேரமெல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ போய் இனிமேல் இவர் போய் பார்த்தால் கூட அரசியல் ரீதியாக அது பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆதாயத்துக்காக இவர் போய் பார்க்குறாருன்னு ஆகிடும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த கரூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இவங்க ஜெயிக்கலை. அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஆறுதலான பிரதிநிதிகள் யாருமே இல்லை. நான் சொல்கிறேன் ஆளுங்கட்சி சைடில் சொல்கிறேன். எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கலாம், அந்த எம்எல்ஏ போகிறது ராஜினாமா பண்ணார், அது வேறு. கரூர் மாவட்டத்தில் இருக்க 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னா 6 எம்எல்ஏல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கூட டிவிக்கு தரப்பில் இல்லை. அதனால் ஆளுங்கட்சி தரப்பில் எந்த பிரதிநிதியும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட தேர்வு செய்யலைன்னா அப்போ அவங்க வந்து விரும்பலன்றது தான் பொருள். சரிங்களா? என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இது வந்து காலம் தாழ்த்தி நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போயாவது செய்கிறாரு, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரி, காலம் மாறி இருக்குது. இப்போ முதலமைச்சர் பதவியில் வந்துட்டார். இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கும். இவர் போய் அந்த மக்களை போய் சந்திக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தானே. இறந்து போனவங்க லாஸ், போன உயிர் வராது இல்லைம்மா.
அதுவும் சாதாரண நாள் பிஞ்சு குழந்தைங்களாம் இறந்து போயிருக்கலாம். அது வேலை கொடுக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற என்ன தர முடியும்? இறந்து போன உயிர் கொண்டு வர முடியாது. அரசு உத்தியோகம் தரலாம், அவ்வளோதான். உதவி பண்ணலாம், எந்த வகையிலும் உதவி பண்ணலாம். இப்போ ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு வேலை கொடுக்குறேன்ற அவ்வளோதானே தவிர, ஆனால் வந்து இறந்த உயிருக்கு எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து யார் இந்த கரூர் சம்பவத்துக்கு இவர் காரணம், விஜய் காரணம், அல்லது செந்தில் பாலாஜி காரணம், அல்லது இவர் காரணம், அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, யார் காரணன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முடிவு பண்ணோம். நான் அதில் உறுதியாக நிற்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கரூர் சம்பவத்தை இவர் போய் ஆதரவு கொடுக்குறாரு, இவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, 20 லட்சம் கொடுக்குறாரு, 50 லட்சம் கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து வேறம்மா. நீங்களாம் கடவுள் நம்புவீங்க, நான் இயற்கையை நம்புகிறேன். யார் உண்மையிலே இதுக்கு வந்து மூல காரணம் யாரோ அது வந்து அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. அது யாருன்னு நம்ம முடிவு பண்ணது. விசாரணை அதிகாரிகளே முடிவு பண்ணல, சிபிஐல கேஸ் இருக்குது, நம்ம முடிவு பண்ண முடியாது இவங்க. ஆனால் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தேசமாக வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது யாருன்னு. ஆனால் உண்மையிலே யார் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து காரணமோ அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க இயற்கையின்படி. அதாவது இப்போ வந்துட்டு இதுக்கு பின்னாடி இந்த டிஎம்கே எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா தண்டிக்கப்படுவாருங்கிற மாதிரி. யாருன்னு நாம என் பேரை சொல்லணும், ஏன் விஜய் மட்டும் பேரை சொல்லணும், என் செந்தில் பாலாஜி பேரை சொல்லணும். உள்ளபடியே யார் இதுக்கு வந்து தொடர்புடையவங்க, யார் வந்து இது ஆரம்ப புள்ளி, யார் மூளையாக செயல்பட்டாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணமோ அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு எம்எல்ஏஸ் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவங்களோட டீமை வந்துட்டு விலைக்கு வாங்க போகிறாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு வந்து 35 கோடிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது வந்துட்டு உண்மையா அல்லது? இதில் கைது செய்யப்பட்ட நபர் மீது எனக்கு ஒப்பீனியன் கிடையாதுமா. ஓகே, இஸ் கரப்ட். யார் இந்த திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்கிறாருல கைது செய்தாங்க, அவர் வந்து கரப்டு. எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் எனக்கு நிறைய செய்திகள் வரும். இவர் வந்து இந்த மீடியாவில் வந்து பேசுறதுக்காக வந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஐபிடிஎஸ்னு ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறாரு. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வந்து லயலா காலேஜோட முன்னாள் மாணவர்ன்ற அந்த அடைமொழியோடு வந்தார். ஆனால் வந்து அவர் வந்து நடவடிக்கை சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு கரெக்டாக நான் மாதம் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஜனவரி மாதம், லாஸ்ட் ஜனவரி மாதம் அவர் வந்து ஒரு 10 ஃபோன் எனக்கு அடித்தார். யார்? இந்த திருநாகரசு. 10 ஃபோனை நான் எடுக்கலை. காரணம் எடுக்கலைன்னு சொன்னால், பொதுவாக நான் யாரையாவது நான் வந்து இப்போ இந்த கண்டித்து பேசுகிறேன்னு வச்சுங்களேன், குற்றம் சாட்டி பேசுகிறான்னு வச்சுங்க மீடியாவில், அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நான் எடுக்கிறது கிடையாது. எடுத்தால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தானே வரும் இல்லையா? அதனால் கேட்டால் திருநாகரசு வந்து நான் வந்து கடுமையாக சாடி இருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு உண்மைக்கு மாறான பொய்யான தகவல் சொல்கிறாரு. இவர் வந்து அந்த டைமில் நான் வந்து இவர் சொல்லியிருந்தேன் கேட்டேன், இவர் வந்து இந்த அண்ணாமலைக்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கின்னு அண்ணாமலைக்கு ஃபேவராக வேலை செஞ்ச நபர் தான். அண்ணாமலை வந்து தோத்துட்டாருன்னா நான் வந்து இந்த தொழிலே விட்டுறேன், இந்த மீடியாலேயே பேசுறதே விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னவர் தான். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார், அவர் தோத்துட்டா நான் வந்து இங்கே போயிடுறேன்னு சொன்னார். 1 லட்சம் ஓட்டில் வந்து தோத்தார் அவர் டிஃப்ரென்ஸில். அப்போது வந்து போயிட்டாருன்னு கேட்டால் போகல, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டார். அதனால் வந்து ஒரு நிலையற்ற மனிதர், ஒரு அன்ஸ்டபிளான மனிதர், உண்மை இல்லாத மனிதர், நேர்மை இல்லாத மனிதர் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு உடனே இவர் என்ன செஞ்சார், அடி மேலே அடி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் தான் சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ண என்னன்னு கேட்டேன், அண்ணே என்னென்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க அண்ணே, உங்கள்கிட்ட நான் பேசினேன், நான் உங்களை எங்கே நான் பார்க்குறேன்னா என்னை பார்க்க முடியாதுங்க, இது வந்து ஃபோனில் சொல்லுங்கள், நான் பாப்பாவுக்கு மேரேஜ் இன்விடேஷன்லாம் வைக்கிறேன்னு சொன்னேன். அப்படியே என்ன வாழ்த்துக்கள் தான், நல்லதுண்ணே அப்படின்னு சொன்னேன். அண்ணே நீங்கள் என்னை பற்றி தவறான புரிதல் உங்களுக்கு இருக்குண்ணே, நீங்கள் வந்து என்னை அண்ணாமலைக்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன்னு நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து நான் அப்படிலாம் நான் அந்த மாதிரி எதுவும் நான் இது வரைக்கும் 10 காசு நான் அவர்கிட்ட நான் வாங்கலைண்ணே சொன்னேன். ஆனால் அண்ணாமலை ஆதரிக்கிறேன், நான் ஆதரித்து பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். நான் சொல்கிறது கேட்டால் எனக்கு ஆதாரம் இல்லாமலாம் நான் பேச மாட்டேன். அது நீங்கள் காகிதமாக கேட்டிங்கன்னா என்னால் தர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது, அது சில பேர் வந்து உங்களை சார்ந்தவர்கள் இவரோட நெருங்கி பழகினவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் எப்படி நம்ம ஆதாரமாக சொல்ல முடியும், அது காட்டி கொடுக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் தெரியும் திருநாகரசு எப்படிப்பட்ட ஒரு நபர்ன்றது சரியாக சொல்லி காப்பாற்றிக்கிறது கூட அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வார். என்னுடைய இது நான் கேட்டால் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்றது நமக்கு இன்னும் கிளாரிட்டி வரல. குதிரை பேரன்றது யார் பண்ணலாம் தப்பு தான், ஆளுங்கட்சி தரப்புலையும் பண்ணால் தப்பு தானே. அது விஜய் வந்து அரசியலுக்கு வந்தபோது இவங்கெல்லாம் வந்து இணைஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் சொல்லலாம். இவங்கெல்லாம் அப்போ வந்து கிடையாது. இப்போ அங்கே வந்து அதிமுக கோட்டை வந்து பலவீனமாக வந்து செங்கலாக உதிருது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் ஒரு பாதுகாப்பான இடத்த போய் ஐக்கியமாயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊழல்வாதிகள் தான் வராங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன்ன்ற இமேஜ் வந்து விஜய்க்கு உடையிறது தான் நான் வந்து பார்க்குறேன்.
அதிமுக பலவீனப்படுத்தணும். நாளைக்கு இவங்கெல்லாம் இங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்க, நிலையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. மாறிக்கிட்டே இருப்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏற்கனவே பர்வேஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த தாவேக்கலை. அவர் விசுவாசி, இந்த கட்சியிலேருந்து உருவானவர், ரசிகர் மன்றமாக உருவாகி வந்தவர். இப்போ அதே புதுக்கோட்டையில் வந்து விஜயபாஸ்கர் வரான்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே ஊழல்வாதி. இப்போ நாளைக்கு சீட்டு யாருக்கு கொடுப்பீங்க? அந்த மாவட்டத்தில் வந்து செயலரை யார் பதவி கொடுப்பீங்க? இப்போ இந்த இடத்துல கேள்வி இருக்குது தானே செய்யுது. அப்போ ஊழல்வாதிகள்லாம் சேர்த்திங்கன்னா அப்போ மிஸ்டர் கிளீன் இமேஜ் உடையுது இல்லை. இவங்கெல்லாம் நிலையாக நிற்பாங்களான்னு பாருங்கள், அதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் நிலையாக நிற்கக்கூடியவங்க கிடையாது. நாளைக்கே திமுக பக்கம் போயிடலாம், இல்லை எடப்பாடி கிட்ட வந்து ஸ்ட்ராங் ஆகிட்ட மறுபடியும் கூட போயிடலாம். அதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இந்த ஆட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக சில ஸ்டெப் எடுக்கிறாங்கல்ல, அது அவ்வளோ வந்து சரியானதாக இல்லை. பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது நியாயம் தர்மம்லாம் பார்க்க முடியாது. சூழ்ச்சியம் சூதுவாதம் நிறைஞ்ச அரசியல் இது. அதனால் வந்து அப்படி தான் நம்ம இதை பார்க்கறது. அதனால் இந்த குதிரை பறக்கிறது 2 தரப்புலையும் நடக்குது. திமுக தரப்பில் கூட ஸ்டெப் எடுத்துருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு 4 எம்எல்ஏக்களை வந்து இது பண்ணி வந்து இவங்களை ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு ஷேக் கொடுக்கலாம் கூட நினச்சிருக்கலாம். இதுதான் இன்னும் வலுவாக மறுக்கலையே. கைது செய்யப்பட்டவங்கன்னா ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் திமுக அடிப்படையில் திமுக சார்ந்தவர் தான் அந்த ஐபிடிஎஸ். ஆனால் திடீர்னு ரைட் விங்கு போயிட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக போனவர். அதான் நிறைய நடந்துச்சு. அண்ணாமலையே ஒரு டுபாகூர். அண்ணாமலை வந்து தலைமை ஏற்றுன்னு போகிறவர். இவர் எப்படி பண்ணிருக்காரு? இவரும் டுபாகூர் தான். யார்? ஐபிடிஎஸ் வந்து டுபாகூர் தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம், என்ன நான் பேசியிருக்கிறேன். நான் ஜனவரி மாதத்தில் ஒரு வீடியோவில் பேசி அது ஒரே இதுவாச்சு. அரசியல் மற்றும் சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா.